தனது வாரணாசி தொகுதியில் ஜெயப்பூர் கிராமத்தை தத்தெடுத்த பிரதமர் நரேந்திர மோடி இந்த கிராமம் பெண் குழந்தைகளை வரவேற்கும் வகையில் மாறும் என்று கூறினார். லோக்சபா தேர்தலின் போது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக தனது தொகுதிக்கு வெள்ளியன்று வந்தார். வாரணாசி அருகில் உள்ள படாலால்பூரில் நெசவாளர்களுக்கான வர்த்தக மையத்துக்கு அடிக்கல் நாட்டினார். அங்கு பேசிய பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியின் சேவகனாக செயல்பட வந்திருப்பதாக குறிப்பிட்டார். விவசாயத்துக்கு அடுத்த இடத்தில் ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் துறையாக விளங்குவதாக குறிப்பிட்ட மோடி, புகழ்பெற்ற பனாரஸ் பட்டு சேலைகளுக்கு மிகப்பெரிய சந்தை காத்திருப்பதாகவும், அடுத்த சில ஆண்டுகளில் 20 கோடி பெண்கள் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும், அவர்களின் பெரும் விருப்பமாக பனாரஸ் பட்டு சேலைகள் இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து ஜெயப்பூர் கிராமத்துக்கு சென்ற மோடி அந்த கிராமத்தை தத்தெடுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் ஒரு பெண் பேசிய போது அவருக்கு மைக்கை சரி செய்து தனது எளிமையை வெளிப்படுத்திய மோடி, ஜெயப்பூர் கிராமம் தன்னை தத்தெடுத்துக் கொண்டுள்ளதாக கூறினார். ஒவ்வொரு எம்பியும் தனது தொகுதியில் குறைந்தபட்சம் 3 கிராமங்களை தத்தெடுத்து அவற்றுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டுமென்று அழைப்பு விடுத்த மோடி, அதற்கு முன்னோடியாக தனது வாரணாசி தொகுதியில் ஜெயப்பூர் கிராமத்தை தத்தெடுத்துள்ளார். சில கிராமங்களில் பெண் குழந்தைகள் பிறக்கும் போது பெற்றோரும் குடும்பத்தாரும் பிரச்சினை வரலாம் என்று ஏமாற்றம் அடைவதாக கூறிய மோடி, ஜெயப்பூர் கிராமம் இந்த நிலையை மாற்றி பெண் குழந்தைகளை மகிழ்வுடன் வரவேற்கும் கிராமமாக இருக்கும் என்று கூறினார். அதிகாரிகளுடன் அறைக்குள் அமர்ந்து பணியாற்றும் போது மக்களின் பிரச்சினைகளை அறிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டுள்ளதாக கூறிய மோடி, வாரணாசி தொகுதியில் 2 நாட்கள் முகாமிட்டு ஏராளமானோரை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார்.